விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எள்ளு பயிர் இருக்கு இல்லையா, எள்ளு பயிரில் வரக்கூடிய சாம்பல் நோய்களுக்கு என்ன மருந்து அடித்தா தீர்வாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது என்ன மருந்து அடிக்கலாம், லோ காஸ்ட்டில் என்ன மருந்து அடிக்கலாம், இல்லை ஹை காஸ்ட்டு, இல்லை நம்ம ஆரம்பத்திலே நான் ஹை டோசேஜ் மருந்து அடிக்கிறேன் அப்படின்னா என்ன மருந்து அடிக்கலாம், எது நல்லா ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சாம்பல் நோய் அப்படிங்கிறது இப்போ நம்ம கடையிலேயே ஒரு 20 விவசாயிகளுக்கு பக்கமாக மருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ இருக்கிறப்ப இந்த ஒரு இஷ்யூ எல்லா விவசாயிகளுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இப்போ பனிக்காலம்ல இருந்து வெயில் காலம் அந்த டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் நோய் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வரும். அதுவும் குறிப்பாக காட்டில் ரொம்ப வேகமாக பரவக்கூடியது தான் அந்த சாம்பல் நோய். ஓகேங்களா, அது மேல் சாம்பல் நோயாக இருந்தாலும் சரி, அடி சாம்பல் நோயாக இருந்தாலும் சரி, ரொம்ப வேகமாக பரவக்கூடியது தான். ஓகேங்களா, அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். ஏன்னா நான் விவசாயம் பண்ணி போட்டப்போ கூடமே சாம்பல் நோய்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடவே இல்லை. பட் இது மஸ்ட்டாக இருக்குது இப்போ, அதனால் அந்த சாம்பல் நோய்க்கான ஒரு வீடியோ அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, சரி ஓகே. சாம்பல் நோய்க்கான இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அது ஆரம்ப கட்டத்தில் இருக்குதோ இல்லை அங்கங்கே புள்ளி புள்ளியாக வெள்ளையாக தெரியுதோ அப்படிங்கிறப்ப நாளே பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹை காஸ்ட்டுக்கு போக தேவையில்ல. பேசிக்காக இருக்கக்கூடிய மோனோக்ரோட்டோபாஸ் இருக்கு இல்லையா, அந்த மோனோக்ரோட்டோபாஸையும் சாஃப் இருக்கு இல்லையா, கார்பன்சியம் மோனோசிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப் டெக்னிக்கிலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதுமானது. ஓகேங்களா, ஸோ சாஃப் 100 கிராம் ஒரு 4 டேங்க் 5 டேங்க்கு அடிச்சுக்கிட்டு 1/4 கிலோ வாங்கி 10 டேங்க் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிங்கன்னா போதும். மோனோக்ரோட்டோபாஸ் கம்பெனியை பொறுத்து இந்த இது வேரியேஷன் வரும். ஸோ அதனால் 12 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் 50 ml அப்படிங்கிற ஒரு கணக்கில் அடிச்சிங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, இது ஆரம்ப லெவலில் இருக்கிறப்ப இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாம்பல் நோயோட ஆரம்ப காலகட்டமாக இருக்கட்டும், இல்லை பூச்சி பறக்கிறதாக இருக்கட்டும், இல்லை அசோனி மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், புழு சிறு புழு வரதாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் கார்பன்சியம் மோனோசிப்பும் ப்ளஸ் சாஃபையும் நீங்கள் கலந்து அடிக்கிறப்பயே முக்கால்வாசி கண்ட்ரோல் ஆகிடும். ஓகேங்களா, உடனே நீங்கள் சொல்லலாம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கடைகளையும் கொடுக்குற மருந்து தான், என்ன இப்போ இதில் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது கூட யாருமே பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபுட்ஸ் அப்படி இல்லைனா டானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கலந்து அடிக்கிறதே கிடையாது. அப்படி அடிக்க சொன்னால் இது எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். அது அப்படி கிடையாது. ஓகேங்களா, உதாரணத்துக்கு இப்போ ஸ்டானிஸில் வரக்கூடிய மைக்ரோ ஃபுட் நீங்கள் வாங்கி டேங்க் 50 ml போட்டு அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபரு இது மாதிரி கண்டென்ட் இருக்கக்கூடிய மைக்ரோ ஃபுட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும் நிறையா, அதாவது டானிக்கில் நிறையா இருக்கும். ஓகேங்களா, செகண்டரி நியூட்ரியன்ஸ் எல்லாமே டானிக்காக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்ம கூட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும். இதை இன்னுமே நீங்கள் முன்கூட்டியே, அதாவது நான் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுண்டா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அடி உரமோ இல்லை உரமோ போடுறப்ப செகண்டரி நியூட்ரியன்ஸாக இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர்ஸ் இந்த கண்டென்ட் இருக்கக்கூடிய உரங்களை நீங்கள் கூட சேர்த்து வயல்களில் போடும்போது உங்களுக்கு இந்த சாம்பல் நோய் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கும். ஓகேவா, இது ஒன்று. சரி ஓகே, இவ்வளோ பேசிட்டே இப்போ நிறையா டாப்பிக்கில் வா அப்படின்னா, தனுக்காவில் இருக்கக்கூடிய நிசோடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தனுக்காவில் நிசோடியம் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் இருக்குது. அது பேர் ஒரு மருந்து இருக்குது. ஓகேங்களா, டெக்னிக்கல் சைஃப்ளோட்டம் மீடியா 5% ஈஸி அப்படின்னு, எனக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்ல தெரியல. கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா, கீழே ஆட் பண்ணிட்டு சைடில் அந்த ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. தனுக்கா கம்பெனியில் ஒரு சூப்பர் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்ம சும்மா 2-3 ஃபார்மருக்கு கொடுத்து பார்த்தோம். சாம்பல் நோய் பார்த்திங்கன்னா சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணியிருக்குது. ஓகேங்களா, ஒரு 2-3 நாட்கள்லேயே ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதற்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம இதுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சிஸ்டமிக் ப்ளஸ் கான்டாக்ட், அதாவது பார்த்திங்கன்னா மேலே பட்ட உடனே இதோட வேலையும் ஆரம்பிச்சது, ப்ளஸ் ஊடுருவியும் பாயும். அதான் ஓகேங்களா, கான்டாக்ட்னா மேலே பட்ட உடனே, சிஸ்டமிக்னா ஊடுருவி பாஞ்சு அந்த ஒரு பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை பார்க்குறதா இதோட ஆக்ஷன்ஸு. ஓகேங்களா, ஆக்ஷன் எப்படி அப்படின்னா இனிக்யூ ஃபாஸ்ட் பெனட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வேறு எதுலேயும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி விஷயங்கள் இது பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது வெளிநாடுகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் பார்த்திங்கன்னா EW அப்படிங்கிறது. ஓகேங்களா, EW அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஹியூமன் பீயிங்க்கு டேஞ்சரஸ் கிடையாது, ரொம்பவும் இஷ்யூவாகவும் இருக்காது. அதுவே ஈஸி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இப்போ 25 ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி இதில் இப்போ 5W தான் இருக்கும். இதே 5 ஈஸி இருந்துச்சு அப்படின்னா லாம்டா குளோரித்தின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 ஈஸியில் வரும். இதெல்லாம் மனிதர்களுக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த கராத்தெல்லாம் அடிக்கும்போது மூஞ்செல்லாம் எரிச்சல் வரும். பட் ஆனால் இதில் 5EW அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் இது பார்த்திங்கன்னா சேஃப் ஹேண்டடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது இது எப்படி சொல்கிறது, அடிசாம்பல் நோய், மேல் சாம்பல் நோயாக இருக்கட்டும், இல்லை பூச்சிகள் பறக்கக்கூடியதாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது.
ஸோ இது வந்து இன்னும் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரே வந்து புகையாகவோ எப்படியாவோ இப்போ இலைகள் மேலே பட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு மேலே இருக்கிறத மட்டும்தான் வேலை செய்யும், ஓகேங்களா. ஆனால் இது என்ன பண்ணுது அப்படின்னா, மேலே பட்ட உடனே எவ்வளோ சீக்கிரம் பெனட்ரேட் பண்ணி உள்ளே போக முடிஞ்சு அந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுது. இலையோட மேல் பகுதியில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் அடிப்பகுதி அப்படின்னு சொல்ல முடியாது, அடிசாம்பல் நோய் வரக்கூடிய அடிப்பகுதிகள் இருக்குது இல்லையா, அந்த அடிப்பகுதிகளுக்குள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலாக கொடுக்க ஆரம்பிக்குது, ஓகேங்களா. இதோட ரிசல்ட் டைம் அப்படிங்கிறத அதிகபட்சம் 2 to 3 நாட்களுக்குள்ளே இந்த சாம்பல் நோய் படிப்படியாக கண்ட்ரோல் ஆகி வரதை நம்ம பார்க்கலாம். இது வந்து எந்த ஸ்டேஜில் அடிக்கணும் அப்படின்லாம் இல்லை. சாம்பல் நோய் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 20 நாளைக்கு பக்கமாக ஒரு பக்காவான ஒரு கண்ட்ரோல் கொடுக்குது, ஓகேங்களா. இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 70-80% போயிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் கொடுக்குமே தவிர கம்ப்ளீட்டடாக கண்ட்ரோல் கொடுக்குமா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 40 to 50% சாம்பல் நோய் இருக்கிறப்ப நீங்கள் அடிச்சிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ரிசல்ட்ஸை எதிர்பார்க்கலாம். நான் என்ன சஜஷன் பண்ணுறேன்னா, பெரும்பாலும் ஆரம்ப காலகட்டங்களே தெரிய ஆரம்பிச்சிடும். இலையோட பின்பகுதிகளோ மேல் பகுதிகளோ வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் ஸ்ப்ரெட் ஆகிறது இயல்பாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சாஃப்ட் டெக்னிக்கலாக அடிச்சு பாருங்கள், கார்பன்சியம் மோனோசல்ஃபேட் மூணு அடிச்சு பாருங்கள். அதில் கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து டைரெக்டாக அதில் வந்துருங்க, ஓகேவா. இல்லைப்பா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மைக்ரோ ஃபுட் சொல்லியிருந்தேன், அந்த ஸ்டேனிஸில் வரக்கூடிய மைக்ரோ ஃபுட் அடிக்க சொல்லியிருந்தேன். இல்லைப்பா எங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா சர்ஃப்ளஸ் டாட்டாவில் வரக்கூடிய சர்ஃப்ளஸ் டெக்னிக்கல் இருக்குது இல்லையா, அதுவே கூட நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாலும் கூட, அதாவது இதெல்லாம் வந்து டானிக் மாதிரி கூட நம்ம அடித்தோம் அப்படின்னா இப்போ இந்த மருந்து வந்து அதோடைய வேலையை பார்த்தாலும் கூட வரக்கூடிய மைக்ரோ ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் தன்மை இருக்கக்கூடியதை எரேஸ் பண்ணிவிட்டு மேலே பச்சையாக வரக்கூடிய வேலைகளை அதோடைய வேலைகளை அதுகள் கூடவே பார்க்கும். இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு அந்த நோய் பாதிப்புலேருந்து செடிகளை ஊக்கப்படுத்தி வெளியே கொண்டு வரதுக்கு தான் கூட கொடுக்கிற இந்த மைக்ரோ ஃபுட்ஸு இந்த டானிக் எல்லாமே. ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் எள்ளு பயிர்கள் பூ பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது அதெல்லாம் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும். இப்போ இது டேங்குக்கு எவ்வளோடா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டேங்குக்கு வந்து அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 200 ml ஹைப்பாக் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் 1 லிட்டர் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டேங்குக்கு 25 ml அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா. இது வந்து 15 லிட்டர் தண்ணிக்கு, ஓகேங்களா. அப்படி கணக்கு பார்க்குறப்ப நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு 1.8 to 2.2 ml அப்படிங்கிறது கணக்கு. நீங்கள் இப்போ 15 லிட்டர் அப்படிங்கிறப்ப 25 ml அப்படிங்கிறது போதுமானது, ஓகேங்களா. 12 to 15 லிட்டர் தண்ணிக்கு 25 ml அப்படிங்கிறது போதுமானது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி அடிக்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து எத்தனை பேக்கேஜில் இருக்குன்னா 60 ml இருக்குது, 120 ml இருக்குது, 240 ml இருக்குது, 600 ml இருக்குது, 200 ml இருக்குது. 60 ml ப்ரைஸிங் அப்படிங்கிறது 500 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் இருக்குது, பிராண்டை பொறுத்து மாறுபட்டுக்கிட்டு இருக்கும். 120 ml அப்படிங்கிறது 950 ரூபா வருது. 200 ml அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா பக்கமாக வருது. 240 ml அப்படிங்கிறது 1800, 600 ml அப்படிங்கிறது 4500 ரூபா. இப்போ நம்மக்கிட்ட பெரும்பாலும் எல்லா ஏரியாக்களும் அவைலபிளாக இருக்கிறது 120 ml 200 ml தான் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன், ஓகேங்களா. ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த சாம்பல் நோய் வரதுனால நீங்கள் இதன் மூலயமா ஒரு பயன் அடைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஓகேங்களா. அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மருந்தை விட எனக்கு இந்த மருந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது தம்பி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதை பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோஸும் கண்டிப்பாக நம்ம போடுவோம். இதுவே நம்ம ஃபார்மர்கிட்ட கொடுத்து அவங்க நல்லா இருக்குது கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போடக்கூடிய ஒரு வீடியோ இது. நீங்கள் யாராச்சும் இதை அடித்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகியிருந்தாலோ மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நான் இந்த மருந்து அடித்தேன் எனக்கு இதை விட சூப்பராக ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நண்பர்கள் நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.